தமிழ்நாட்டுல கூட்டணி வைக்கவே முடியாத 2 கட்சி அப்படின்னா அதிமுக, திமுக தான். ஆனா இப்போ அதிமுகவுல 3 முறை முதலமைச்சராக இருந்த ஓபிஎஸ் அவர்கள் வந்து திமுகவுல வந்து இன்னைக்கு இணைஞ்சிருக்கிறாங்க. சேகர் பாபு அவர்கள் ஒரு பக்கம் திமுகவை சேர்ந்த எல்லாரும் கையை பிடிச்சு இழுத்து கூட்டிட்டு போய் இணைச்சுக்கிறாங்க திமுகவுல. அந்த காட்சிகள் எல்லாம் பார்த்திருப்பீங்க. இன்றைக்கு எல்லாருக்குமே ஒரு சர்ப்ரைஸா அமைஞ்சிருக்கு. நீங்க அதை எப்படி அணுகுறீங்க சார்? இல்லை நான் எப்போவுமே ஒரே ஒரு விஷயந்தான், உங்களுடைய கொள்கை என்ன, கோட்பாடுகள் என்ன, இது 2 விஷயந்தான். கொள்கை ரீதியாக நீங்கள் நிற்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மக்களுக்காக எத்தனையோ பிரச்சனைகள் நடக்கும்போது எதிரும் புதிருமாக தான் எத்தனையோ தீர்மானங்களில் கூட நீங்கள் கூப்பிட்டு அவங்க வந்திருக்க மாட்டாங்க, அவங்க கூப்பிட்டு நீங்கள் போயிருக்க மாட்டீங்க. இது வழமையாக நடக்கக்கூடியதாக ஒன்றா இருக்கலாம். அப்போ மக்களுக்காக ஒரு பிரச்சனைக்காக இணையக்கூடிய மனங்கள் கூட அரசியலினுடைய காரணமாக வெறுத்து ஒதுக்கப்படும்போது, இன்றைக்கி உங்களுடைய சுயநலம்னு வரும்போது உங்களுடைய கட்சியை விட்டுருங்க, இன்றைக்கி கோட்பாடு எங்கேயோ தொலைச்சிட்டிங்க, கொள்கையை விட்டுட்டீங்க, உங்களுடைய தலைவர்களுடைய நீங்கள் ஏற்றுக்கொண்ட தலைவர்களை விட்டுட்டீங்க. 3 முறை உங்களை முதலமைச்சர் நாட்காலியில் அந்த அம்மா இருக்கும்போது, நல்லா புரிஞ்சுக்கணும், அந்த அம்மா இருக்கும்போது உங்களை வச்சு அழகு பார்த்தவர் ஜெயலலிதா அவர்கள். அப்படி இருக்கும்போது இன்றைக்கி ஒரு தர்ம யுத்தம் நடத்திட்டு அதுக்கு நீதி கேட்டு போராடிட்டு எதுலேயுமே ஒன்றத்தையும் கலட்டாமல் இன்றைக்கி திமுகவோட சேர்ந்துக்கிறீங்கன்னா, அப்போ நீங்கள் எல்லாருமே கூட்டு களவாணிகளாக தானே இருக்கீங்கன்றது தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது சார். ஆனால் அம்மா அவர்கள் சொன்னாங்க, அவங்க உங்களை உட்கார வச்சு அழகு பார்த்தாங்கன்னுலாம் சொல்கிறீங்க. அவங்க உட்கார வச்சு அழகு பார்த்த ஒரு நபரை கட்சியை விட்டு வெளியில் அனுப்புகிறாங்க. நீங்கள் துரோகின்னு சொல்லும் பொழுது அவருக்கு வேறு வாய்ப்புகளே இல்லை. அப்போ இவரை வீழ்த்துறதுக்கு திமுக தான் சரியாக இருக்கும்னு அவருடைய எண்ணம் அந்த மாதிரி இருக்கலாம் இல்லையா? அது நீங்கள் எப்படி திமுக அண்ணா திமுக 2 கட்சிகள் தானே, அதுக்காக நீங்கள் இப்போ இவங்க கூட சேர்ந்துக்கிட்டோன்றதுல என்ன அர்த்தம் இருக்குது? நான் இப்போ உன்னை மிரட்டுறதுக்காக நான் விஷம் குடிச்சிருவேன்னா செத்து தான் போவேன். புரியுதுங்களா? நீங்கள் இந்த வேலை பண்ணதுக்கு அதை பண்ணியிருந்தா கூட மக்கள் மத்தியில் அனுதாபங்கள் ஏற்பட்டிருக்கும். இன்றைக்கி எதுவுமே இல்லை, உன் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் வச்சாலும் சிறை தண்டனை அனுபவித்தாலும் அந்த அம்மா இன்றைக்கி தனியாக நின்றுட்டு இருக்காங்க, சசிகலா அவர்கள். புரியுதுங்களா? யாரை எந்த இடத்துல வைக்கணுமோ அதுதான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. டிடிவி என்ன பண்ணார்? தொடர்ச்சியான விமர்சனங்களை, கடுமையான விமர்சனங்களை முந்தின நாள் வரைக்கும் வச்சுக்கிட்டு இருந்தார் எடப்பாடி மீது. எடப்பாடி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார்? இவரெல்லாம் யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு இருந்தார். டிடிவி என்ன பண்ணார்? என் ரூமில் நின்றுக்கிட்டு இருந்தார், சீட்டு எனக்கு எப்படியாவது பண்ணி கொடுங்கன்னு சொல்லி நின்றுக்கிட்டு இருந்தார். சீட்டு கேட்கும்போது நின்றுக்கிட்டு இருந்தார். நான் தான் கூப்பிட்டு போய் விடுவேன், இவங்கெல்லாம் அம்மாவையே பார்த்ததே கிடையாதுன்னு சொன்னார். அப்படிப்பட்ட நீங்கள் இன்றைக்கி எல்லாருமே ஒன்றா சேர்றீங்க ஒரு ஃபாசிசத்தினுடைய அடிப்படையில் அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே பிஜேபியில் போய் உட்காந்துக்கிட்டு இருந்தார், இப்போ பிஜேபிக்காரங்களை போய் சந்திச்சுட்டு வந்தார். அப்போது இன்றைக்கி திமுகவை போய் சந்திக்கிறீங்க அப்படின்னா சந்தர்ப்பவாதத்தை தான் இதை பார்க்க முடியுதை தவிர்த்து இதில் கொள்கை கோட்பாடுகள்லாம் ஒன்றும் இல்லை. உங்கள்கிட்ட திராவிட கொள்கையெல்லாம் எதுவுமே இல்லை. நீங்கள் இன்றைக்கி அவங்க இல்லைன்னா இவங்கன்றது தான் நாங்கள் என்ன சொன்னால், அவங்களும் வேண்டாம் இவங்களும் வேண்டாம், அண்ணா இருக்கிறாருன்னு சொல்கிறோம். ஓபிஎஸ் அவருடைய ஆதரவாளர் சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் அவர்கள் அங்கே சட்டமன்றத்தில் பேசும்போது ஜெயலலிதா அவர்களுடைய ஆசையுடனும் எம்ஜிஆர் அவர்களுடைய ஆசையுடனும் மீண்டும் தளபதி மு.க. ஸ்டாலினே ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதெல்லாம் இது வரைக்கும் தமிழ்நாட்டுல இந்த மாதிரி எல்லாம் நடக்கவே நடக்காதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறதெல்லாம் இந்த தேர்தலில் நடந்துட்டு ஏன் நடக்குது? அதான் நீங்க மக்களுக்காக ஒருத்தர் வந்திருக்கிறாரு. இருக்கக்கூடிய உங்க 2 பேருக்கு மத்தியில நீ இல்லைன்னா நான் இருந்த காலகட்டத்தை மாத்தி இன்னைக்கு நீங்க 2 பேருமே இல்லை அண்ணன் தான்றதை மக்கள் இன்னைக்கு பேசும் பொருளாக மாற்றி காட்டியிருக்கிறாரு. இன்னைக்கு 2 ஆண்டு கட்சின்னு விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்து, சினிமாக்காரன்னு விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்தது தடுக்க முடியாத தமிழகத்தினுடைய தலைவராக இன்னைக்கு மாறி நிற்கிறாரு. இன்றைக்கி இத்தனை சதவீத வாக்குகள் இருக்குது அப்படின்றத இன்றைக்கி அத்தனை ஊடகவியலாளர்களும் இன்றைக்கி அரசியல் கருத்தாய்வு செய்யக்கூடியவர்களும் இன்றைக்கி ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இன்றைக்கி அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை உண்டு பண்ணுது. எதிர் துருவத்தில் இருந்து கூட ஒருத்தர் திமுகவை வாழ்த்தி ஸ்டாலின் தான் வெற்றி பெறணும்னு சொல்கிறாங்க. திமுக இந்த தேர்தலில் பலமாயிட்டு இருக்கு, ஒரு பர்செப்ஷன் மக்கள் மத்தியில் அப்படியும் போய் சேர வாய்ப்பு இல்லையா? நீங்கள் கடுமையாக இன்றைக்கி இப்போ கடுமையாக 2 பேர் வரைக்கும் இப்போ கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் வரைக்கும் 2 பேரும் சண்டை தான் போட்டுக்கிட்டு இருந்தீங்க. இப்போ ஒரே நாளில் எப்படி நீங்கள் திமுக தான் ஜெயிக்கணும், முதலமைச்சர் ஆசி இருக்குது, முன்னாள் முதல்வர் இருவருடைய ஆசி உங்களுக்கு இருக்குது, அடுத்த முதல்வர் நீங்கள் தான்ற துதிப்பாடல் எதுக்குன்னு கேட்குறேன். எதுக்காக வந்துச்சு? இங்கே பாருங்கள் ஸ்வேதா, மக்கள் இன்றைக்கி எல்லாத்தையுமே புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி மக்கள் யாருக்கு நீ 5000 இல்லை 50000 கொடுத்தாலும் யாருக்கு ஓட்டு போடணுன்றதை தீர்க்கமாக முடிவு பண்ணிட்டான். இன்றைக்கி நீங்கள் கடைசி நேரத்தில் லேப்டாப்பை கொடுக்குறதும் 5000 கடைசி நேரத்தில் 3 மாதத்துக்கான அட்வான்ஸு, ஏன்னா பொங்கல் போனஸை கொடுத்துட்ருக்குறீங்க, கோடை காலத்துக்கு ஒரு போனஸ்ஸு, இதையெல்லாம் கொடுத்துக்கிட்டு மக்கள்கிட்ட நாங்கள் இதை பண்ணித்தரோம் அதை பண்ணித்தரோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறது. நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே 10,000 தருவோம், மாதம் 2000 தருவோம், மகளிருக்கு ஸ்கூட்டி வாங்கி கொடுக்க போகிறோம், இதை பண்ண போகிறோம், ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இலவச பஸ்ஸு.
படுத்தே விட்டீர்கள் ஐயான்ற கதையில ஆயிடுச்சே உங்களுடைய நிலைமை. ஆட்சி எப்படி பண்ண போறோம்னு இது வரைக்கும் 2 பேருமே சொல்லலையே. ஊழலற்ற நிர்வாகத்தை தருவோன்னு இத்தனை ஆண்டுகள் இந்த மண்ணையும் மக்களையும் ஏமாத்துனீங்களே. ஆனால் ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சியாக உங்கள் மீது வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? விஜயபாஸ்கர் மீது வைக்கப்பட்ட புகாருக்கு என்ன சொல்ல போறாரு? நத்தம் விஸ்வநாதன் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு என்ன சொல்ல போறாங்க அந்த கட்சி? இந்த கட்சியில் இருக்கக்கூடிய அத்தனை அமைச்சர்கள் மீது தொடர்ச்சியான ஊழல் குற்றச்சாட்டுகள் வந்துகிட்டு இருக்குது. அப்போ 2 பேரும் நீங்கள் 2 பேருமே மறைமுகமான கூட்டாளிகளாக இருப்பீங்களோன்றது தான் மக்களுடைய பார்வையாக இருக்குது. சார், ஆனால் இப்போ மக்கள்கிட்ட நான் போய் வந்து ஓபிஎஸ் அவர்களுடைய இந்த இணைப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கும்போது சில பேர் வந்து தாவேக்காவில் சேர்ந்துருக்கலாம், இங்கே சேர்றதுக்கு புதுசாக வந்திருக்கிற கூடயாவது வந்து சேர்ந்துருக்கலாம்னு சொல்கிறாங்க. அது வந்து சரியாக அமைஞ்சிருக்குமா? ஓபிஎஸ் அவர்கள் டிவிகே கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாருன்ற செய்தியும் வந்து கிட்டத்தட்ட கிடைச்சிட்டு இருந்தது. ஆனால் அது சரிவர வரல அப்படின்றது தான். என்ன காரணம்? அந்த மாதிரி அமைஞ்சிருந்தா அது உங்களுக்கு வெற்றியாக அமைஞ்சிருக்குமா? அதை எப்படி பார்க்க? இல்லை இப்பவும் சொல்கிறேன், இவர் வந்ததுனால ஒரு வெற்றி, அவர் வந்ததுனால ஒரு வெற்றின்றதெல்லாம் இல்லை. மக்கள் இன்னைக்கு மாற்றத்தை விரும்பி இந்த பக்கம் நிற்கிறாங்க. மக்கள் தனக்கான கிடைச்சிருக்கக்கூடிய கடைசி வாய்ப்பாக பயன்படுத்துகிறாங்க. அண்ணன் வந்து இன்னைக்கு 30-33 ஆண்டுகள் உங்களுக்காக எனக்காக நீங்கள் இருந்தீங்க, அடுத்த 30 ஆண்டுகள் உங்களுக்காக நான் இருக்க போகிறேன்றதை சொல்கிறத மக்கள் இன்னைக்கு நம்புகிறாங்க. ஒவ்வொரு சிறுபான்மை மக்களும் நமக்கான ஒரு தராதான் இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சிறுபான்மை மக்கள் மத்தியில், குறிப்பாக இஸ்லாமியர்கள் மத்தியில் இந்த 8% மக்கள் தொடர்ச்சியாக கொண்டு போய் நீங்கள் அடமானம் வச்சவர்களுக்கு மத்தியில் இன்னைக்கு இஸ்லாமியர் அல்லாத ஒருத்தரை நம்புகிறாங்க அப்படின்னு சொன்னால், இஸ்லாமிய கட்சிகள் எப்படி தொடர்ச்சியாக திமுகவை நம்பிக்கிட்டு இருந்ததோ அந்த பார்வை மாற்றப்பட்டு இன்றைக்கி தமிழக வெற்றி கழகம் தான் நமக்கான ஒரு தீர்வை தர முடியும், நமக்கான பிரதித்துவத்தை தர முடியும் நம்புகிறாங்கன்னா, அது எப்படி சிறுபான்மை மக்கள் இஸ்லாமிய மக்களுடைய பார்வைகளாக இருக்குதோ அதே மாதிரி தான் சாமானிய மக்களுடைய வெகுஜன பொதுமக்களுடைய பார்வைகளாகவும் இருக்குது. அவர்களுடைய பார்வைகள் இதை நோக்கி தான் இருக்குதே தவிர்த்து அவர் வந்தால் வெற்றி பெற்றுருவாங்க, இவர் வந்தால் வெற்றி பெற இங்கே தலைவர்கள் தேவையில்லை. அந்த தலைவர்களாக மக்கள் இன்றைக்கி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுடைய சேவகனாக நான் இருக்கிறேன்னு தான் அண்ணன் வந்திருக்கிறார். இன்றைக்கி இப்பேற்பட்ட ஒரு கட்டமைப்பை தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க மக்கள். இன்னைக்கு அதை தான் விரும்புகிறாங்க. சார், நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, ஆனால் உங்களை நம்பி ஒரு கட்சி கூட வரல அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. தேமுதிக இத்தனைக்கும் விஜயகாந்த் அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் ஒரு உறவு இருக்குது. அவங்க 2 பேரும் சேர்றாங்க, அவங்க கட்சி சேருது அப்படின்னா அது மக்கள் மத்தியில் ஒரு பெரிய இது இருக்கும்ன்ற எதிர்பார்க்கலாம் இருந்துச்சு. ஆனாலும் அவங்க வந்து தேமுதிக உங்களை நிராகரிச்சிருக்கிறாங்க. ஓபிஎஸ் அவர்களும் உங்கள் கூட வரல. யாருமே உங்க கூட வரலையே, என்ன காரணம்? யாருமே உங்களுக்கு மேலே நம்பிக்கை வரலையே? இல்லை, அது நம்பிக்கைன்னெலாம் சொல்ல முடியாது. முந்தா நாள் வரைக்கும் பிரேமலதா அவர்கள் என்ன பேட்டி கொடுத்தாங்க நீங்கள் சொல்லுங்கள். திருட்டு திமுகன்னு சொன்னாங்க, ஊழல் ஆட்சி பண்ணக்கூடிய திமுகன்னு சொன்னாங்க. இருக்கக்கூடிய அத்தனை அமைச்சர்கள் மீதும் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டீங்க. இப்போ எந்த வாஷிங் மிஷினோட போட்டு எடுத்துட்டீங்க எல்லாத்தையுமே கேட்குறோம். அவ்வளோ பெரிய வாஷிங் மிஷின் அவங்க தான் எல்லாருமே எங்களுக்கு தோழமை கட்சிகள்னு சொல்லிட்டாங்க, எல்லாருமே எங்களுக்கு நண்பர்கள்னு சொல்லிட்டாங்க. தேர்தலுக்கு முன்னாடி கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கப்போ யார் கூடயும் எங்களுக்கு எல்லாருமே நண்பர்கள்னு சொல்லிட்டாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, ஊழல் தொடர்ச்சியாக இத்தனை நாட்களாக நீங்கள் ஊழல் குற்றச்சாட்டுகளை சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. கட்சி ஆரம்பிக்கப்பட்ட காலகட்டத்தில் இருந்து பிஜேபியோட கூட்டணியில் இருக்கீங்க, தனிச்சு மக்கள் நல கூட்டணி வச்சுருந்துருக்கீங்க, அதிமுகவோட கூட்டணியில் இருந்துருக்கிறீங்க, தனியாக நின்றுருக்கிறீங்க. இதையெல்லாம் உங்கள் கட்சியினுடைய வரலாறு. ஆனால் நீங்கள் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி இல்லை, நாங்கள் திருப்பியும் சொல்கிறோம், உங்களோட கன்சிடருக்கான கட்சி இல்லை தாவேக்கா, புரியுதுங்களா? மக்களுக்கான கட்சி தான் தாவேக்கான்னு சொல்கிறோம். இன்னைக்கு ஒட்டுமொத்த பேரும் நீங்கள் எந்த புள்ளியில் நகர்ந்து நிற்கிறீங்கன்றத மக்கள் இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்காங்க, புரியுதுங்களா? நீங்க எல்லாருமே திமுக கிட்ட போறாங்கன்னா திமுக தானே இங்க பவர் செக்டரா இருக்காங்கன்னு பார்க்க முடியுமா? அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா அது ரொம்ப மிகப்பெரிய தப்பு. அது எல்லாமே உங்களுக்கு பலவீனம் தான். நான் என்ன கேட்கறேன்னா, நீங்க மிகப்பெரிய ஒரு ஆளும் சக்தியா இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு எதுக்கு இத்தனை கட்சியினுடைய கூட்டணி? நீங்க ஜெயிச்சிருக்கணும் இல்ல. கூட்டணியில் இருக்கக்கூடிய வேல்முருகன் கதறிக்கிட்டு இருக்கிறாரு. இருக்கக்கூடிய கட்சிகளுடைய நிலைப்பாடுகள் இன்னைக்கு என்னன்னு தெரியல. ஏற்கனவே இந்திய யூனியன் முஸ்லீமுக்கு கொடுக்கப்பட்ட 3 சீட்டில் 1 சீட்டையும் பிடுங்கிட்டீங்க. அப்போ யார் மீது தொடர்ச்சியாக நீங்கள் கை வைக்கிறீங்க? ஏன் உங்கள் சீட்டில் ஒன்று கொடுங்க, அது கொடுக்கறதுக்கு திமுகவுக்கு மனசு இருக்கா? அப்போ வஞ்சிக்கக்கூடியது தான் திமுக. அவங்களுடைய கூட்டணி கட்சிகளுக்குள்ள அவங்க பேச்சுவார்த்தை நடத்தி அது அவங்களுக்கு ஒப்புக்கொண்டு தான் அந்த கூட்டணியில இருக்காங்க. நீங்க திமுக கூட்டணி அதை விட்டுருங்க, நீங்க எப்படி வேணா போய்க்கங்க. கூட்டணிக்கு யாரும் வரலையே, அதையே எதுவும் பேச நாங்க யாரையுமே கூப்பிடலையே. நீங்க கூப்பிட்டீங்களே சார், யார் வேணா யாருக்கு வேணா வரலாம் இல்லையா? யார் வரவர்களுக்கு இங்க பாருங்க, ஆட்சியில பங்கு தரலாம் இல்லையா சொன்னீங்களா இல்லையா? அண்ணா திமுக வாங்க, நீங்க வாங்க, அவங்க வாங்கன்றதெல்லாம் இல்ல, வருபவர்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கங்க. யாரும் வரலையே ஏன்? அதான் ஸ்வேதா, கேள்வியை நல்லா புரிஞ்சுக்கங்க. உங்களுக்காக ஒரு கேள்வியை தயார் செஞ்சுட்டு அதுக்கு ஒரு பதில் வேணும்னு நினைக்காதீங்க. தாவேக்காவுக்கு ஏன் வரல அண்ணன் சொன்னதுதான் சொல்ல முடியும். சொல்லுங்க. தாவேக்காக்கு அவங்க ஏன் வரலன்னா அவங்க எதிர்பார்த்தது இங்க கிடைச்சிருக்காது.
அதுக்காக வராம இருந்திருக்கலாம். அவங்களோட எதிர்பார்ப்பு எதுவா வேணா இல்ல இருக்கலாம். நீங்க தான் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு சொல்லியும் யாரும் அதையும் வரல. தாண்டி வேற என்ன அப்போ உங்களுக்கு தேவை? உங்க மேல நம்பிக்கை இல்லைன்னு நினைக்கிறேன் சார். மக்கள் அப்படி இல்ல. உங்களுக்கான தேவை இங்க இல்ல. உங்களுக்கான தேவை இங்க இங்க கிடைக்கல. அப்படிதான் பார்க்க முடியும். என்ன தேவை? அது எதா வேணா இருக்கலாம். சீட்டு இங்க கிடைச்சிருச்சுன்னா நோட்டு அங்க கிடைக்காதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? நோட்டு வந்து தாவைக்கால கிடைக்காதா? நிச்சயமா கிடைக்காது. யாருக்குமே கிடைக்காது. ம். புரியுதுங்களா? மக்களுக்காக உழைக்கக்கூடியவர்கள், மக்கள் குரல் சார்ந்து யாரெல்லாம் பேசப்படக்கூடியவர்களோ அந்த தலைவர்களுக்கு தான் இங்க அனுமதி. புரியுதுங்களா? நீங்க நோட்டுக்காக பேசக்கூடிய அரசியல்வாதிகளுக்காக எந்த கதவும் தாவைக்கால திறக்காது. வாங்குவதும் இல்லை, கொடுப்பதும் இல்லை. சார் நீங்க ஜல்லிக்கட்டுக்காக வந்து போராடி இருக்கீங்க. ஜல்லிக்கட்டு அந்த போராட்ட காலத்துல நீங்க இருந்திருக்கிறீங்க. அதுதான் உங்களுடைய தொடக்கமாகவும் மிகப்பெரிய உங்களுடைய இதுல பேசப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு. அப்படி இருக்கும்போது ஜல்லிக்கட்டை வச்சு விஜய் அவர்கள் ஒரு கதை சொல்லியிருந்தாங்க. பசிக்குதுன்னு சொல்லி புல்லு கொடுத்து ஒருத்தர் வந்து கரெக்டா யோசிச்சு ஒரு சின்ன பையன் வந்து ஈஸியா ஹேண்டில் பண்ணிட்டான்னு கதை சொல்லியிருந்தாரு. அந்த கதைக்கு பற்றிய இதை நீங்க சொன்னா அது கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு உங்களுடைய பார்வை என்ன? இல்லை, இப்போ அதாவது இப்போ நீங்கள் வந்து ஒரு புல்லுக்கட்டை காட்டிதான்றது இல்லை. ஒரு இப்போ நீங்கள் ஜல்லிக்கட்டு போன ரைமிங்கா வருடம் இருக்கனால ஜல்லிக்கட்டு புல்லுக்கட்டு அந்த மாதிரி பேசியிருக்காங்களா இல்லை எப்படி சார்? இல்லை ரைமிங்கா அதான் சொல்கிறேன். ஸ்வேதாவோட கேள்விக்கெல்லாம் பதில் வேணும்னு ஸ்வேதா ஒரு கேள்வி இல்ல இல்ல நீங்க தயார் சொல்லுங்க செஞ்சு சார். நீங்க தான் வந்து புல்லு சாப்பிடுமா ஜல்லிக்கட்டு காலை இல்ல என்ன எப்படி அது ஏன் அவ்வளவு ஜல்லிக்கட்டு கோவத்துல வந்து காலை புல்லு ஜல்லிக்கட்டு நீங்க பாத்திருப்பீங்க. அந்த பார்த்துருக்கேன். காளைக்கு புல்லு கொடுத்து அது வந்து சாதுவா புல்லு ஆயிடுமா? கொடுத்தா சாப்பிடாதான்னு கேட்குறேன். ம். புல்லு கொடுத்தா இல்ல சார் சாப்பிடாதா? சாப்பிடும். அது எப்படி அந்த இதுல இருந்து வரும் வாடிவாசல்ல இருந்து வரும்னு எல்லாம் இருக்கு இல்லையா? இருக்கே. அந்த நேரத்துல புல்லு கொடுத்து பண்ணிடுவாங்க அப்படிதானே சார்? இல்லை, நான் திரும்பவும் சொல்கிறேன். அது ஒரு கதை கதை அவர் சொல்கிறாரு. அந்த கதைக்குள்ள வந்து நிலால வந்து பாட்டி வந்து வடை சுட்ட கதையை நீங்கள் கேட்டுக்கிட்டு பாட்டி எப்படி அது அடுப்பு சின்ன எப்படி குழந்தைக்கு அதில் சொல்லலாம். நிற்கிது. முதலமைச்சர் கேண்டிடேட் அந்த மாதிரியான ஒரு கதை மக்களுக்கு சொல்லும் பொழுது கேள்வி கேட்க வேண்டியது இருக்கு இல்லையா? அதுதான் சொல்கிறேன். அந்த கதையினுடைய சாராம்சம் என்ன, அர்த்தம் என்ன, அதை நீங்கள் பாருங்கன்ற. நீங்கள் இவ்வளவு நாள் மக்களை ஏமாத்துக்கிட்டு இருந்தீங்க. உங்களை எல்லாம் அது முட்டி தள்ளும் போது ஒரு சாதாரண பையன் ஹேண்டில் பண்ணி கொண்டு போயிட்டான்னு ஒரு கதையினுடைய இதாக சொல்கிறாரு. அந்த கதையினுடைய அர்த்தம் என்ன, நீங்கள் அந்த கதைக்கு ஒரு டெஃபினிஷன் தேடிக்கிட்டு இருக்கீங்களே தவிர்த்து நீங்கள் அந்த கதையினுடைய அர்த்தத்தை புரிஞ்சிக்கிற மாதிரி எனக்கு இல்ல தெரியல. சார் கதைக்கு வந்து ஒரு சரியான கோணத்துல அது போகுதா அப்படின்றதையும் நம்ம கேட்க வேண்டியது இருக்கு இல்லையா? சரியான கோணத்தில் அவர் சொல்லியிருக்காரு. ம். அவருக்கு தெரிஞ்சது அவர் கோணத்தில் உங்களுக்கான ஒரு டிசைன்லாம் படம் எடுக்க முடியாது. ம். புரியுதுங்களா? வழக்கு எண் 18/19 ஒரு படம் வந்தது. ஆமா. புரியுதுங்களா? அதில் ஏன் காட்சியை இப்படி வச்சிங்க, அப்படியே வச்சிருக்கலாமே அப்படின்றதுல அந்த பொண்ணு என் கடைசியில் அர்த்தமற்ற ஒரு இதுல வந்து இருக்கும்போது தானே நம்ம வந்து எது கேள்வி கேட்கிறோம். அர்த்தமட்டதாக இருக்குது. அந்த பையன் புல்லுக்கட்டை கூப்பிடும்போது புல்லை பார்த்துட்டு மாடு வருவது இயல்பு தானே. ம். கோவமான மாடு பார்த்தவொன்னே ஒரு சின்ன பையன் புல்லுக்கட்டை காட்டுறானன்ற அன்புல கூட வந்திருக்கலாமே. ஓகே. அந்த மாதிரி வந்து பண்ண முடியும்னு நீங்க நம்புறீங்க? அதாவது ஒரு காளை விஜய் அவர்கள் அந்த மாதிரி அரசியல்ல கையாள்வாருன்னு சொல்ல வரீங்க அதானே நான் என்ன சார்? கேட்குறேன்னா, ஒரு காளை வந்து சீறி பாஞ்சிக்கிட்டு இருக்கு. காணொலி உங்கள்கிட்ட நான் எடுத்து காட்டுவதற்கும் தயாராக இருக்கேன். ஒரு காளை சீறி பாஞ்சி ரொம்ப வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கு. எதிர்க்க நல்ல கூட்டமாக இருக்குது. இந்த காளை என்ன பண்ணும்? இடிச்சு தள்ளிட்டு தானே போகும். ஆனால் அந்த காளை தாவி போகிற காட்சிகளை கடந்த காலங்களில் பார்த்தோம். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி மதுரையில் நடந்த ஜல்லிக்கட்டில் நடந்த சம்பவம். அந்த காணொலி இருக்கும், நான் வேணால் தேடி உங்களுக்கு அனுப்பி விட்றேன் பாருங்கள். இப்போது பல இளைஞர்கள் இளவட்டங்கள் வந்து காளையை அடக்குவதற்காக நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அது துள்ளி குதிச்சு எகிரி குதிச்சு ஒரு காளை வந்து ஓடி வந்துக்கிட்டு இருக்கு. ஒரு சாதாரண தங்கை அந்த 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 பாயிண்ட்டை தாண்டி வந்த உடனே அந்த தங்கை கூப்பிடுறா, அந்த காளை நிற்கிது, தூக்கி வீசுகிற, அந்த கயிறு கழுத்தில் மடுது இழுத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கிற. எப்படி அந்த காளை நின்றுச்சு? நாங்கள் 50 பேர் இருக்கோம், 100 பேர் இருக்கோம், காளையை பிடிச்சிருந்தோம். நிச்சயமா அது அன்பால் அடக்க முடியாது. இங்கே இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. புரியுதுங்களா? ஓகே. அன்பு இருந்தால் தான் அறிவு இருக்கும், அறிவு இருந்தால் தான் செல்வமும் இருக்கும். அன்பு தான் நீங்கள் செல்வத்தை கூப்பிட்டீங்கன்னா அறிவும் வராது, அன்பும் வராது. நீங்கள் அறிவை தேடினீங்கன்னா அன்பும் இருக்காது. நீங்கள் அன்பு தான் செலுத்த வேண்டியது. படித்தவனுக்கும் படிக்காதவனுக்கும் மிருகங்களுக்கும் எத்தனை அறிவு இருந்தாலும் அத்தனை அறிவுக்கும் சொந்தமானது அன்பு மட்டும்தான். மறுக்கிறீங்களா? அந்த அன்போட நீங்கள் பார்த்தா இங்கே இருக்குன்னு சொல்கிறாரு. கரூர் சம்பவத்தை பற்றியும் அந்த வேலூர் கூட்டத்தில் வந்து கடைசியாக பேசும்போது சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு மனசாட்சி இருந்திருந்தா, எல்லாரும் நண்பர்னு சொல்கிறீங்க இல்லையா, அப்போ மனசாட்சி இருந்திருந்தா எப்படி என் மேலே பழைய தூக்கி போடுவீங்கன்ற ஒரு கேள்வியை வந்து முதலமைச்சரை நோக்கி வச்சுருந்தாங்க. ஆமாம், அவர் வந்து இப்போ தான் மகன் நினச்சதுனால ஃப்ளைட் ஷோ ஏர் ஷோ நடத்தினதில் அந்த 5 பேர் கொலையை மறைச்சிட்டாரு. இல்லைன்னா அவர் என்ன பண்ணிருக்கணும்? கரூர் சம்பவத்தில் விஜய் அவர்களுக்கு சம்மந்தமே இல்லையா? ஏன் வந்து அந்த மாதிரி எப்படி சம்பந்தம் இருக்குது அதை முதல் சொல்லுங்கள் ஸ்வேதான்னு கேட்குறேன். சார் சிபிஐ விசாரணைக்கு நீங்கள் தானே போனீங்க?
உண்மை வெளியில வரணும்னு போயிருக்கு. சிபிஐ விசாரணைக்கு இல்ல. உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை ஓய்வு பெற்ற நீதிபதிகள் விசாரணை ஆணையம் வேணும்னு கேட்டிருக்கோம். சிபிஐ விசாரணைக்கு போனது பலமுறை சொல்லியிருக்கேன். தேசிய மக்கள் சக்தின்னு கட்சி இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி, அதனுடைய நிறுவனர் எம்எல் ரவின்னு சொல்லக்கூடியவர். அது வந்து இப்போ தமிழ்நாடு போலீஸ் வந்து விசாரிக்கிறதை விட சிபிஐ விசாரிக்கிறது ஒரு நேர்மையா இருக்கும்னு நீங்களே சொல்லியிருக்கீங்க. இல்ல நீங்க கோணத்தையே மாத்துறீங்க. இல்ல நீங்க சொல்லிருக்கீங்க கேள்வியவே மாத்துறீங்க. இல்ல சிபிஐ விசாரணை வந்து நேர்மையா இருக்கும் நீங்க சொன்னீங்க. மாத்துறீங்கன்ற. நான் மாத்தலாம் இல்ல சார். ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதியினுடைய தலைமையிலான ஒரு குழு தான் இதை விசாரிக்கணும்ன்ற கோரிக்கை வைக்கிறோம். சிபிஐ விசாரணை தான் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி போனப்போ நீங்க சிபிஐ விசாரணையில நேர்மையான ஒரு இது வரும்னு நினைச்சீங்களா இல்லையா சார்? சிபிஐ விசாரணை தான் நடக்க போகுதுன்னு சொன்னதுக்கு அப்புறமா விஜய் அவர்களும் ட்விட்டர் வந்து நீதி ஜெயிச்சதுன்னு சொல்லி ட்வீட் கூட போட்டார் இல்லையா? நல்லா திருப்பியும் புரிஞ்சுக்கோங்க. உச்ச நீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதிகள் தலைமையில இது வந்து ஆணையம் அமைக்கிறதுக்கு அந்த உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதி இப்ப இருக்கக்கூடிய நீதிபதி ஆணையத்தை வெளியிட்டார். அந்த நேரத்துல தேசிய மக்கள் சக்தி கட்சின்ற தமிழகத்துல இருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய எம்எல் ரவி அண்ணன் வந்து எனக்கு ரொம்ப நெருங்கிய சகோதரரும் கூட, அவர் அந்த அந்த இதை கொடுக்குறாரு. அவங்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு சிபிஐ விசாரணைக்கும் வழக்கை வந்து இது பண்றாரு. சிபிஐ விசாரிச்சு ஆவணங்களை இந்த விசாரணை ஆணையத்திடம் தாக்கல் செய்யணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சிபிஐ விசாரிச்சு ஒரு நபரை சிபிஐ எதற்காக விசாரிக்கணும்? அந்த பஸ் ஓட்டுன டிரைவரை கூட விசாரிச்சிருக்கு. அந்த பஸ்ல இருந்த கிளீனரை அங்க அவங்களுக்கு சம்பந்தம் இருக்க போய் விசாரணை பண்றாங்க. நான் சொல்லிடுறேன். போன எல்லாருக்குமே பேக்கப்ல போன வண்டி டிரைவர் கூட விசாரிச்சிருக்காங்க. அந்த கூட்டத்துக்கு சம்பந்தம் இல்லாத ஆட்களை யாரும் விசாரிக்கல. திரும்பவும் சொல்றேனே, கூட்டத்துக்கு சம்பந்தம், கூட்டத்துல போன எல்லாருக்குமே அந்த அந்த ஊர்ல உள்ள எல்லா மக்களையுமே விசாரிச்சு எல்லாரையும் குற்றவாளின்னு சொல்லிடலாமா? குற்றவாளின்னு சொல்லல, எனக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொல்றீங்க இல்லையா? அது எப்படி சம்பந்தமே இல்லாம ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாம இருக்கும்னு கேக்குறேன். அது உங்களுக்கான கூட்டம் தானே. கூட்டத்துக்கு போனதுனால அந்த கூட்டத்துக்கு வந்த எல்லாருக்குமே நின்று அத்தனை பேருக்குமே வந்து சம்மதம் இருக்குன்னு சொல்லிடலாமா? இப்ப அங்க விழுந்தவங்க பல பேர் மேல விழுந்தாங்கன்னு சொல்றாங்க. மேல விழுந்த அத்தனை பேரும் குற்றவாளிகள்னு சொல்லிடலாமா? ஒரு பள்ளம் இருந்தது, அந்த பள்ளத்துல விழுந்துட்டாங்க. விழுந்தவங்களுக்கு மேல நிறைய பேர் விழுந்தவங்க. கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு தானே சார் சொல்றாங்க. நான் திருப்பியும் சொல்றேன். அதை சொல்லும்போது எந்த பாதிக்கப்பட்ட எந்த குடும்பத்துல உள்ளவரும் சொல்லலையே. சரி சார், நீங்க வந்து இதுக்கான பதில் என்ன சொல்ல வரீங்க? நீங்க உங்களுக்கான ஒரு இதை நீங்க எடுத்துக்க மாட்டீங்க இல்லையா? தானும் அதுல இன்வால்வ் ஆயிருக்கோம் அப்படின்றத நீங்க ஒத்துக்க மாட்டீங்க. முதலமைச்சர் வந்து உங்க மேல வந்து பழி போட்டாங்களே சொல்றீங்களே தவிர அது உங்க கூட்டமா இல்லையா? உங்க கூட்டத்துக்கு உங்க பார்க்க வந்த மக்கள் தானே. அண்ணன் கூட்டம் தான், அண்ணனை பார்க்க வந்தவர்கள் தான். அதற்காக தான் அத்தனை குடும்பத்தையும் நான் வந்து தத்தெடுத்து உங்கள் வீட்டு பிள்ளையா இருக்கிறேன்னு சொல்லிட்டு அத்தனை குடும்பத்துக்கும் இதுவரைக்கும் எந்த கட்சியும் அரசியல் கட்சியும் கொடுக்காத அளவுக்கு ஒரு நிவாரண தொகையை கொடுத்து, முதல் உதவிக்கு தேவையான இதெல்லாம் கொடுத்து, நிவாரணத் தொகையை கொடுத்து, மாதந்தோறும் உங்களுக்கு எல்லாருக்குமே வந்துடும், காசு வரும்ன்றத மாதம் மாதம் கொடுப்பேன்னு சொல்லி, உங்கள் வீட்டில் கல்யாணம் இருக்கா, நீங்கள் தொழில் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, உங்களுக்கு கடன் இருக்கா, நீங்கள் வியாபாரம் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு என்ன உதவினாலும் என்கிட்ட கேளுங்கன்றது வரைக்கும் அவருக்கு சொல்லியிருக்கிறாருன்னா, இது எல்லாமே உங்களுக்காக என்னை பார்க்க வந்த நீங்கள் என்னால் நீங்கள் பாதிக்கப்பட்டுட கூடாதுன்றதுக்காக அவர் எல்லாத்தையுமே சொல்கிறாரு. பாதிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தானே சார் வந்து நிவாரண பொருள்லாம் கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடியே 40 பேர் செத்துருவாங்கன்னு யார் யாரெல்லாம் தெரியுமோ அவங்க வீட்டுக்கெல்லாம் அது இல்லை சார். அப்புறம் பாதிக்கப்படாம ஸ்வேதாவோட கேள்வி வந்து மனிதாபிமானமற்ற கேள்வி. நான் மனிதாபிமானமற்ற கேள்வி கிடையாது சார். பாதிக்கப்பட்டு உங்களுடைய கூட்டத்துல வந்து பாதிக்கப்பட்டாங்கன்றதுனால ரெஸ்பான்சிபிலிட்டி முதலமைச்சர் போயிட்டு நம்ம கூட்டத்துல வந்து இறந்து போயிட்டாங்கன்றது முதலமைச்சர் போயிட்டு நிவாரணம் கொடுத்ததுனால இவருக்கு இப்ப இவர் வந்து இப்ப கொலைகாரர்னு சொல்ல வரீங்க. கொலைகாரர்னு சொல்ல வர சார். அவருக்கும் அந்த இடத்துல பொறுப்பு இருக்கா இல்லையான்றது தானே. தன்னுடைய கூட்டத்துக்கு வரக்கூடிய மக்களுக்கு பாதுகாப்பு பொறுப்பு இருக்கிறதுனால தான் அத்தனையும் பண்ணிருக்காருன்னு சொல்றேன். அதையே ஏற்க மறுக்குது உங்க மனம். கள்ளக்குறிச்சியில 70 பேர் செத்து போனாங்க சொல்றது எப்படி சரியா இருக்கு? முரணா இருக்கு இல்லையா? பழிய தூக்கி முதலமைச்சர் வந்து உங்க மேல போட்டாருன்னு சொல்றாங்க. பாத்துட்டீங்க, ஓடிட்டீங்கன்னு ஏன் பழிய சுமத்துறீங்க? ஆமா, அங்க இல்ல தானே அந்த இடத்துல. அந்த இடத்துல இருக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அந்த இடத்துல இருந்து இன்னும் இது அதிகமாயிடுச்சுன்னா என்ன பண்றது? தலைவர்கள் கூட யாருமே இல்லையே. இல்லை, நீங்கள் அதை விடலை. 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் விடலை. அதுக்கு அண்ணன் ஆதவர்ஜுன் அவர்கள் விளக்கம் கொடுத்துருக்கிறாரு. அந்த இடத்துல நின்றுருந்தால் அது வந்து அதிகமாக இருக்கும். காவல்துறை அறிவுறுத்திருக்கு. முதல்ல இந்த கட்ட தலைவர்கள் யாரையுமே அங்கே விடலை. அது ஒட்டுமொத்தமாக திமுகவினுடைய ஒரு செட்டப் நாடகமாக நடத்திட்டாங்க. அப்படி நீங்கள் அவ்வளோ அக்கறைகள்லாம் இருந்ததுன்னா இதை விட பெரிய கள்ளக்குறிச்சியில் விஷ சாராய மரணம் நடந்தது, அங்கே போயிருக்கணும். எல்லாத்துக்கும் நீங்கள் பொறுப்பேற்றிருக்கணும். நீங்கள் பொறுப்பேற்றுக்கல. ஆமாம், அந்த அந்த அமைச்சர் அந்த தொகுதியினுள்ள இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளரை தகுதி நீக்கம் பண்ணியிருக்கணும், ஒன்றிய செயலாளரை தகுதி நீக்கம் பண்ணியிருக்கணும், காவல்துறை அதிகாரிகளை மாற்றி இருக்கணும், அங்கே இருக்கக்கூடிய வருவாய் அலுவலர்களை மாற்றிருக்கணும், அங்கே இருக்கக்கூடிய கலெக்டரை மாற்றிருக்கணும். தமிழக அரசு தான் தப்பு. விஜய் அவர்கள் மேலே எந்த பிழையுமே கிடையாது. பண்ணலன்னு கேட்குறேன். பண்ணுனீங்களான்னு கேட்குறேன்.
பண்ணுனீங்களா? சார் இப்ப நான் கேட்ட கேள்வி கேட்டுட்டு நீங்க அப்படியே மாத்தி இப்ப வந்து ஒரு கேள்வி வைக்கிறீங்க நான் சார். இப்போ நான் என்ன நான் வந்து கேக்குறேன், தமிழக அரசு மேல இப்ப 70 தப்பே இல்ல, 70 அவங்களுக்காக நான் 70 பேர் பேசுறேன். இறந்தாங்கல்ல. நான் கேட்டது 40 பேர் இறந்ததுல விஜய் அவர்களுக்கு ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த இடத்துல இருக்கா இல்லையான்னு மட்டும்தான். சிம்பிள் ஏம்மா, as நான் simple as that. திருப்பியும் நான் என்ன சொல்றேன்னா, நீங்க இல்லன்னு சொல்லிட்டீங்க அவரை சார். நீங்க பார்க்க அதுக்காண்டி உடனே வந்தவர்களுக்கு திருப்பி திமுக தான் காரணம், அது ஏற்கனவே பேசியாச்சு. திமுக தான் காரணம். எதுக்கு திமுக காரணம்னு சொன்னேன்? இந்த வந்தவர்களுக்கா? காவல்துறை போதிய பாதுகாப்பு தரலன்னு சொல்றோம். அங்க இருந்த காவல்துறை எத்தனை பேருன்றது உங்களுக்கு தெரியும். திரும்பவும் சொல்றோம், நீங்க 10,000 பேர் கேட்டீங்க, 50,000 பேர் வந்துட்டாங்கன்னா அவர் வருவதற்கு காலதாமதம் ஆச்சுன்றத சொல்றீங்க. எந்த விதத்துல காலதாமதம்ன்றதை நிரூபிச்சிட்டாரு. 3 மணிக்கு வருவோம்னு சொன்னோம், நீங்க 7 மணிக்கு வந்தீங்கன்னு சொல்லி. 3 மணில இருந்து 10 மணிக்குள்ள எந்த நேரத்துல வேணா வருவோன்றது தெரியும். 12 மணிக்கு வருவேன்னு சொன்னது புசியானந்த் அவர்கள் தானே பத்திரிகையாளர்கள் கிட்ட? இல்லம்மா, அவரோட ட்விட்டர் இருக்கு, அதை நீங்க தவறா நான் பத்திரிகையாளர் அவர் சொல்லிருக்காரு சார், நான் பாத்துருக்கேன் சார். அந்த 12 மணிக்கு அங்க வந்துட்டாரு. எங்க வந்துட்டாரு? எங்க நாமக்கலுக்கு வந்தாரு. கரூருக்கு 12 மணிக்கு வரேன்னு சொல்லியிருந்தாரு. கரூருக்கு வந்து செய்திகளை போட்டது நிர்வாகிகளுக்கு தான். யார் யார் பேரோ அவங்களுடைய பேரை குறிப்பிட்டு நீங்க எல்லாருமே வந்துருங்கன்னு சொல்லியிருக்கிறாரு 3 மணிக்கு. செய்தியாளர்கள் பிரஸ் மீட்ல கேட்கும்போது 12 மணிக்கு கரூர் வருவாருன்னு சொன்னது. 12 மணிக்கு அவர் வரல, இல்ல கூட்டம் கலைஞ்சு போயிருக்கணும்ல. எப்படி சார் இப்படி போவாங்க? நீங்க வர்றீங்கன்னா முந்தன நாளே வரக்கூடிய கூட்டம்னு உங்களுக்கு தெரியாதா? யாருக்கு வராங்கன்னா என்ன கேக்குறேன், 12 மணிக்கு வருதுன்றது எல்லா தொலைக்காட்சியும் உங்களுடைய சேனல் வரைக்கும் நேரலை கொடுத்திருக்கீங்களா இல்லையா? கொடுத்தீங்களா இல்லையா? 12 மணிக்கு வந்திருக்கிறாருன்னா 12 மணிக்கு வருவாருன்னு சொல்லி தானே சார் நேரலை கொடுத்தாங்க. வரல, வந்துட்டாருல்ல. அங்க 12 மணிக்கு வந்திருக்கிறாருல. நாமக்கலுக்கு தானே சார் வந்தாரு. கரூருக்கு நான் என்ன கேக்குறேன்னா, திருப்பியும் சொல்றேன் கேட்டுக்கங்க. ஒருத்தர் வரப்போறதுக்கு 3 மணிக்கு தான் அனுமதி வாங்கியிருக்கிறாருன்னா அவர் 12 மணிக்கு தான் வருவாருன்னு சொன்னா இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? நிர்வாகிகளை 3 மணிக்கு வாங்கன்னு சொல்றாரு. 3 மணிலேருந்து 10 மணிக்குள்ள எந்த நேரத்தில் வேணா வருவோன்றதான் அனுமதி வாங்கியிருக்கிறாங்க. இதை எதையுமே நீங்க ஏத்துக்காம நீங்களா ஒரு கேள்வியை கேட்டீங்கன்னா அதுக்கு எப்படி பதில் சொல்ல முடியும்? என்னுடைய கேள்வி, பத்திரிகையாளர்களை சந்திச்சப்போ புசியானந்த் அவர்கள் 12 மணிக்கு விஜய் அவர்கள் கரூர் வந்துருவேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதை பார்த்த மக்கள் சொல்லியிருக்கிறாரு சார், சொல்லியிருக்கிறாரு. சொல்லாம யாரும் கேட்க. நான் என்ன கேட்கிறேன்னா, 3 மணிக்கு தான் அனுமதியே வாங்கியிருக்குது. காவல்துறை அனுமதி 3 மணிக்கு தான் வாங்கியிருக்கு. 3 மணில இருந்து இரவு 10 மணி வரைக்கும் வாங்கியிருக்கு. ஆனா தவறா சொல்லிட்டாரு என்ன ஆனந்த் அவர்கள். அவர் தவறா சொல்லிருக்காரா, எப்படி சொல்லிருக்காரு நீங்க அவர்ட்ட தான் கேட்கணும். ஆனா அவர் தவறா சொல்லிருக்காரு. அத நம்பி வந்த மக்கள் தானே. பார்க்கவும் ஏதோ நம்பி வந்த மக்கள் திருப்பி நீங்க தவறான பத்திரிகையாளர்கள் கிட்ட பதிவு பண்ணத நம்பி மக்கள் வந்திருக்காங்க. காவல்துறைக்கு 3 மணிக்கு தான் வருவோம்னு சொல்லி 3 மணில இருந்து 10 மணிக்கு அனுமதி வாங்கியிருக்காங்க. அது மக்களுக்கு தெரியல. எல்லார் கையிலயும் போன் இருக்குது. 12 மணிக்கு தான் அங்க வந்திருக்கிறாருன்றது தெரியும். நாமக்கலுக்கு வந்திருக்கிறாருன்றது தெரியும். மத்தவங்க நம்ம கலஞ்சு போயிரணும். அவர் வர வரைக்கும் நம்ம ஏன் வெயிட் பண்ணி கலஞ்சு போக சொல்றீங்க? ஏன் போகல? எப்படி சார் போவாங்க? மக்கள் உங்களை பார்க்க தான் இருக்காங்க. அவங்க வினோதமா இருக்குது. 12 மணிக்கே மக்கள் வந்துட்டாங்க. நீங்க வாங்கனா வர சொல்வீங்க, போனா போக சொல்வீங்க. என்ன சார் இது? காவல்துறை 3 மணிக்கு தான அனுமதி கொடுத்திருக்குது. ஆமா சார். காவல்துறை அப்ப அங்க கூட்டத்தை கூட விட்டுருக்குமா? 12 மணிக்கு ஏன் வரீங்க? 6 மணிக்கே மக்கள் கூடுறாங்கன்றப்போ எப்படி சார் நீங்க வரீங்க? 6 மணிக்கு கூடிட்டாங்க. ஆமா சார். எப்போ? காலையில. அந்த டைம்ல பிரச்சாரம் போயிட்டு இருக்கிறப்போ சேலம் போறாரு அப்படின்னா முந்தின நாளே அவர் வர கூட்ட இடத்துக்கு மக்கள் மற்ற ஊர்கள்ல இருந்து வராங்கன்றதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? திருப்பியும் சொல்றேன், நீங்க ஒரு கேள்வியை உள்வாங்கிக்கிட்டு அந்த கேள்விக்கு விடை தேடாதீங்க. நீங்க அப்படியே மடைமாற்றம் பண்றீங்க. நான் எந்த மடைமாற்றமும் பண்ணலமா. அத்தனைக்கும் ஆதாரபூர்வமா இருக்குமா. எல்லா தொலைக்காட்சிகளும் நேரடி ஒளிபரப்பா இருக்கு. அவர் அங்கதான் 12 மணிக்கு வந்திருக்கிறார். நீங்க அவர் ஒரு பேட்டி கொடுத்தாருன்றத புடிச்சுக்கிட்டு அப்படியே தொங்கிக்கிட்டு இருக்கீங்களே. காவல்துறையில அனுமதி வாங்குனது 3 மணில கொடுத்தது யார் சார்? யாரோ ஒருத்தருக்கு கொடுத்தாங்க. நான் சொல்றத கேளுங்கம்மா. 3 மணிக்கு தான் வருவேன் அங்க சொல்லும்போது அவர் எப்படி பேட்டி கொடுத்திருப்பாரு? கொடுத்திருக்காரே. கொடுத்திருக்காருன்னா நீங்க அவர்ட்ட விளக்கம் கேளுங்க. அதனால தான் கேக்குறோம் சார். அவர்ட்ட விளக்கம் கேளுங்க. தாவேகா சார்பாக தானே சார் கேக்குறோம். தாவேகா சார்பாக ஒரு பொதுச் செயலாளர் கேட்கும்போது அத நம்பி மக்கள் வராங்க. என்ன சொல்றேன், ஸ்வேதாக்கு அந்த ஒரு கேள்விக்கு பதில் தேவை. அப்ப நேரடியா பொதுச் செயலாளரை பார்த்து கேட்டுருங்க. நான் இருக்கக்கூடிய நடப்புல இருக்கக்கூடியதை நடந்ததை தெளிவுபடுத்திக்கிட்டு இருக்கிறேன். 3 மணிக்கு தான் காவல்துறைக்கு அனுமதி கேட்டிருக்குது. 3 மணிக்கு வாங்கன்னு நிர்வாகிகளுக்கே அறிவுறுத்துறாரு. 3 மணிக்கு நீங்க அங்க இருக்கணும். எந்தெந்த நிர்வாகின்றது வரைக்கும் ட்விட்டர் பக்கத்துல போடுறாரு. பேரை சொல்லி போடுறாரு. 11 பேரை வாங்கன்னு சொல்லி. அப்ப இவ்வளவு தெளிவா தான் அவர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அதே போல எல்லாருமே இன்னைக்கு யாரும் மொபைல் ஃபோன் இல்லாமல் இல்லை. எல்லார் வீட்லேயும் டிவி ஓடிக்கிட்டு இருக்கு. நாமக்கல்ல 12 மணிக்கு அவர் இறங்குறாரு. அதை தாண்டி ஒவ்வொரு இன்ச்சா நகரும் போதும் அத்தனை நகர்வுகளும் ஒளிபரப்பு செய்யப்பட்டுக்கிட்டு இருக்கு. அந்த இடத்துக்கு எப்போ அதாவது எந்த தொலைத்தொடர்புமே இல்லை, எங்க இருந்து எந்த தொடர்புமே இல்லாத இடத்துல அவர் எங்க வராரு எங்க போறாருன்னு யாருமே எதுவுமே பதில் சொல்லலைன்னா பரவாயில்ல. அவருடைய வாகனத்தினுடைய வீல் ஒரு சுத்துக்கும் நேரலை காட்டிக்கிட்டு இருக்கு. அப்போ இங்க எதையுமே மறைக்கவே முடியாது. எதை நீங்க மறைச்சு மடைமாற்றம் நான் எங்க இருந்து பண்ண முடியும்? இங்க எதையுமே மறைக்க முடியாது.
எதையும் மடைமாற்றம் செய்ய முடியாது. ஸ்வேதா ஏதோ ஒரு கேள்விக்கு வந்து விடை நான் தேடிட்டு இப்பவும் ஒரு இருக்காங்க. கேள்வி கேக்குறேன், அதுக்கு எனக்கு பதில் வரல. சோ அதனால திருப்பி நீங்க சொல்லிட்டீங்க, என்ன ஆனந்த் கிட்டே கேட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டீங்க. அததான் அதனால சொல்றேன். நான் திருப்பி அதை அந்த கேட்கறதுல வந்து இடத்துல சரியா வராது. இருக்கக்கூடிய ஃபேக்ட் என்னவோ அதை நான் பேசியிருக்கேன். இல்ல அவரு ஒண்ணு சொன்னாரு அப்படின்னா அவர் எந்த இடத்துல சொன்னாருன்னு எனக்கு தெரியல. ஆனா சொல்லியிருக்கிறாரு அவரு. அவர் சொன்னாருன்னா அவர்கிட்ட கேளுங்க. புரியுதுங்களா? அது சரி எனக்கு தெரியல. தெரிஞ்சதுக்கு நான் பதில் சொல்லியிருக்கிறேன். ஓகே. அடுத்ததாக இப்போ விஜய் அவர்களினுடைய கூட்டம் எங்க எதிர்பார்க்கலாம் சார்? அடுத்த மூவ் என்ன? நிச்சயமா அடுத்த மூவ் வந்து தமிழகத்தினுடைய மக்களை மனசுல வச்சு என்னென்ன பண்ணணுமோ அத்தனையுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுக்கள் வந்து எல்லா மாவட்டம் தோறும் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. தேர்தல் அறிக்கைகளை கவனமா கையாண்டுகிட்டு இருக்காங்க. எந்த விளிம்பு நிலை மக்களுடைய வாழ்க்கையை மேலே கொண்டு வரத்துக்கு படித்தவர்களுக்கு, பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு, மாணவர்களுக்கு இப்படின்னு எல்லாத்துமே, விவசாயிகளுக்கு, தொழிலாளர் நலன் சார்ந்த பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே ஒவ்வொருத்தரையுமே கேட்டு கேட்டு என்னென்ன பண்ணணுமோ அத்தனைக்குமே இங்கே ஒவ்வொரு இடத்துலையும் விடை சொல்லக்கூடிய இடத்துக்கு ஒவ்வொன்றும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை வந்து அந்த குழுக்கள் வந்து தனித்தனியாக பிரித்து ஒவ்வொரு மாவட்டமும் அனுப்பப்பட்டுக்கிட்டு இருக்குது. அதை வந்து எல்லா குழுக்களும் அதை தயார் செஞ்சு தலைவர் தளபதியினுடைய பார்வைக்கு கொண்டு போயிருக்கிறாங்க. அது வந்து அதுக்கப்புறம் ஒரு உயர்மட்ட குழுக்கள் உட்கார்ந்து அதில் இருக்கக்கூடிய அத்தனையுமே அதில் எதையெல்லாம் பாசிபிலிட்டியோ அதையெல்லாம் எடுத்து அதெல்லாம் எதெல்லாம் தீர்வு உடனே கொடுக்கலாம் அப்படின்றது இருக்குதோ அதையெல்லாம் எடுத்து தயார் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. மக்களுக்கான ஒரு முழுமையான தேர்தல் அறிக்கையை வெளியில் வரும். மக்கள் பிரச்சாரம் அடுத்ததாக எங்க சார் பண்ணுவாங்க? நிச்சயமாக தலைமை கழகம் அறிவிப்பு கொடுக்கும். 2-3 இடத்துல பேசிக்கிட்டு இருக்காங்க. தென் மாவட்டங்கள்னு கூட பேசப்படுது. 2 மாதங்கள் கம்மியா தான் இருக்கு இன்னும் தேர்தல் வர்றதுக்கு. சோ அதுக்குள்ள வந்து ஒட்டுமொத்த தமிழகமும் கவர் பண்ணிட முடியுமா? மக்களை ஆல்ரெடி சந்திச்சிருவாங்களா? 2 வருஷத்துக்கு முன்னாடியே கவர் பண்ணியாச்சு. மக்களை 2 சந்திச்சாச்சு. வருஷத்துக்கு முன்னாடி எப்படி சார்? தமிழக வெற்றி கழகம்ன்ற பெயர் அறிவிச்ச உடனே எல்லா பக்கமும் போயிடுச்சு. இல்ல அவர் நீங்க விஜய் வந்து அவர்கள் தலைவராக மக்களை எப்ப சந்திப்பாரு? அவர் எல்லா இடத்துலயும் சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு. எல்லா இடத்துலயும் மதுரைக்கு போயிருக்கிறாரு, திருச்சிக்கு போயிருக்கிறாரு, நாமக்கல் போயிருக்கிறாரு. அவ்வளவுதான் தமிழ்நாடா? தமிழ்நாடு மொத்தமா தேர்தல் நடக்க போகுது. இப்ப தமிழ்நாடு மத்த இடங்களுக்கு எப்ப போவாருன்னு தான் சொல்றேன். இப்ப கூட உங்கள்கிட்ட என்ன சொன்னேன், தென் மாவட்டங்கள் போறாருன்ற மாதிரி ஒரு செய்தி வந்துகிட்டு இருக்குன்னு சொன்னேன். இப்ப 4 நாளைக்கு முன்னாடி தான் வேலூர் போயிட்டு வந்திருக்கிறாரு. நீங்க ஏன் ஒரு இடத்துல குறுக்கி பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? குறுக்கி பார்க்கல சார். சேலத்துல மாநாடு 2 மாதங்கள்ல கவர் பண்ணிட கோயம்புத்தூருக்கு முடியுமா போயிருக்கிறாரு. அப்படின்றது. அதான் சொல்றேன், எல்லா இடத்துக்குமே போய்கிட்டு இருக்கிறாரு. இன்னும் காலங்கள் இருக்கு. தேர்தலுக்குன்னு தனியான ஒரு பரப்புரை குழு இருக்கும். அதை வந்து ஒரு உரிய ஷெட்யூலை வந்து அட்டவணையை வந்து வெளிப்படுத்துவாங்க. அது பிரகாரம் தலைவர் தளபதி அவர்கள் மக்களை ஒருபோதும் சந்திப்பதற்கு தயாராக இல்லை. பத்திரிகையாளர்களை வேணான்னு நினைப்பதே மக்களை நேரடியாக சந்திப்பதற்காக மட்டும்தான். ஓகே சார், நிறைய விஷயங்கள் நம்ம பகிர்ந்துக்கிட்டோம். அடுத்ததாக அடுத்த நகர்வுகளை ஒன்று ஒன்றா நம்மளும் டிஸ்கஸ் பண்ணலாம். நிறைய உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்ககிட்ட இன்டர்வியூ கொடுத்ததுக்கு மிக்க நன்றி சார். வாழ்த்துக்கள்.